வணக்கம் அன்பு சொந்தங்களே. இன்று 26/2/2025 புதன்கிழமை, அதாவது மாசி மாதம் 14ஆம் நாள் மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரியானது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இது ஒரு முக்கியமான நாளாக, சிவனுக்கு இது ஒரு மங்களகரமான இரவாக பார்க்கப்படுகிறது. இந்த நன்னாளிலே ஒவ்வொருவரும் சிவாய நமக சிவாய நமக என்று உள்ளன்போடு உச்சரிக்கும் பொழுது அபாயங்களெல்லாம் விரட்டப்பட்டு நமக்கு நல்ல உபாயங்களை சிவபெருமான் நமக்கு வழங்குகிறார். இந்த இன்றைய நாளிலே மாசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி அன்று வருகின்ற சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்கின்றோம். ஒவ்வொரு மாதத்திலும் சிவராத்திரி வருகிறது. அப்படி 12 மாதம் 12 சிவராத்திரி வருகிறது. அதிலே இந்த பிப்ரவரி மாதம் முதல் மார்ச் மாதத்திற்கு இடையிலே வரக்கூடிய மாசி மாதம் வரக்கூடிய இந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று நாம் அழைக்கின்றோம். அதாவது ஒவ்வொரு மாதத்தின் 14வது நாள் அமாவாசைக்கு முந்தைய நாளை சிவராத்திரி என்று அழைக்கிறோம். இந்த 12 சிவராத்திரியிலே மாசி மாதம் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி. இன்றைய நாளிலே நாம் சிவபெருமானை நினைத்து விரதமிருந்து நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய, நமது மனதில் இருக்கக்கூடிய, நமது வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களை நஷ்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது அந்த சிவபெருமான் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நல்ல ஒரு உயர்வையும் ஒழுக்கத்தையும் நன்மையையும் தருகிறார். இந்த நாளை திருவிளையாடற் புராணம், கருட புராணம், கந்த புராணம், பத்ம புராணம், அக்னி புராணம் ஆகிய எல்லா நூல்களிலுமே மிகவும் சிறப்பாக இன்றைய நாளை, இந்த மகா சிவராத்திரி நாளை எழுதியிருக்கிறார்கள். இந்த மகா சிவராத்திரியினுடைய இரவு சிவபெருமானுக்குடைய சிறப்பான இரவு. சிவபெருமானுக்கு சிறப்பான இரவு நமது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இரவு. இந்த இரவிலே இரவு முழுவதும் கண்விழித்து ஈசனை நினைத்து, சிவனை நினைத்து, சிவமூலங் மந்திரங்களை உச்சரித்து நாம் நேசத்தோடு, பாசத்தோடு, அன்போடு, பண்போடு ஒவ்வொருவர் ஒரு உணர்வுபூர்வமாக இறைவனை வழிபடும் பொழுது நமக்கு எல்லா விதமான நன்மைகள் உண்டாகிறது. ஒரு வேடன் ஒருவன் காட்டிலே புலிக்கு பயந்து மரத்திலே ஏறி உட்கார்ந்திருந்தானாம். அன்றைய நாள் மகா சிவராத்திரி என்று அவனுக்கு தெரியாது. ஆனாலும் அவன் இரவு முழுவதும் புலிக்கு பயந்து உறங்காமல் விழித்திருந்த பலன் சிவபெருமானுடைய இந்த மகா சிவராத்திரியிலே விழித்திருந்தான் என்பதற்காக அவனுக்கு ஒரு முக்தி கிடைத்திருக்கிறதாம். இந்த பஞ்சபூத தலங்களிலே ஒன்றான அக்னி தலம்தான் திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையிலே சிவபெருமானினுடைய இந்த மகா சிவராத்திரி ஆண்டு தொற்று சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள், சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். இந்த மகா சிவராத்திரியினுடைய அடிப்படை தலமே திருவண்ணாமலை என்பது ஒரு வழக்கமான ஒன்று. இந்த மதத்திலே சிறப்பு வாய்ந்த பண்டிகைகளிலே, இந்து மதத்திலே சிறப்பு வாய்ந்த பண்டிகைகளிலே இந்த மகா சிவராத்திரி ஒரு நல்ல நாளாகும். இந்த நன்னாளிலே சிவன் என்ற வார்த்தை மங்களம், இன்பம் என்று அர்த்தம் கொண்டிருக்கிறது. இந்த சிவபெருமானை வழிபடுபவர்கள் எந்த ஒரு அபாயங்களிலிருந்தும் காப்பாற்றப்படுவார்கள். இந்த மூன்று பிறவியிலே நாம் செய்த, அதாவது கடந்த, நடக்கின்ற, வரக்கூடிய இந்த 3 பிறவிகளிலே நாம் செய்யக்கூடிய பாவங்களை
கஷ்டங்களை எல்லாம் நீக்குவதற்கு இந்த மகா சிவராத்திரியினுடைய விரதம், மகா சிவராத்திரியினுடைய வழிபாடு நமக்கு உதவுகிறது. இந்த மகா சிவராத்திரியில் வழிபடுவதால், சிவனை நினைத்து நாம் வழிபடுவதால் நமது எண்ணங்களிலே இருக்கக்கூடிய பேராசை, காமம், குரோதம், கோபம், அகங்காரம், பொறாமை, போட்டி இவைகளெல்லாம் நீங்கி வாழ்க்கையிலே நல்ல ஒரு வளமான, நலமான, ஒரு உன்னதமான வாழ்க்கை அமையும் என்பது இந்த சிவபெருமானினுடைய அருளால் அமையும் என்கின்ற ஒரு உள்ளன்போடு இந்த நாட்கள் நலமாக அமையட்டும். எல்லோரும் சிவபெருமானை நினைப்போம், சிவபெருமானை வணங்குவோம், சிவபெருமானுடைய அருள் பெறுவோம். நன்றி, வணக்கம். உங்கள் டாக்டர் போடி அன்பு தொட்டப்பன். நன்றி, வணக்கம்.